வணங்குகின்றோம், சந்தேகமற்று வாழ்கின்றோம். முன்செய்தி என்ன ஐயா, ஏன் சந்தேகம் வந்துனா, மனைவி மேல ரொம்ப நல்லவளா இருப்பா, அவன் மேலே சந்தேகப்படுவான். அந்த சந்தேகப்பட்டு அவன் மாற்று நொந்து போவான். இவனுக்கு அந்த பாவம் இவனுக்கு சந்தேகத்தை உண்டு பண்ணும். நல்ல நண்பனாக இருப்பான். உனக்கு நம்ம துன்பம் வரும்போது தாங்குகின்ற பண்போல நண்பனாக இருப்பான். இவன் என்ன செய்வான், அவன் மேலே சந்தேகப்படுவான். சந்தேகப்பட்டு அவன் நட்பை உடைப்பான் அல்லது அவனுக்கு இடையூறு செய்வான். எடப்பாவி, இப்படியெல்லாம் நல்லது செஞ்சுமே, நம்மளை புறக்கணிச்சிட்டானே, புறக்கணிப்பட்டு கவலை இல்லை, இப்படி நம்மளை அவமானப்படுத்திட்டானே, திட்டானே என்றுவான். அப்ப அவனுடைய தோஷமும் இப்ப என்ன செய்யும், நல்ல நண்பர்கள் மேலேயே சந்தேகத்தை உண்டாகும், நல்ல மனைவி மீதையே சந்தேகத்தை உண்டாக்கும். ஆக சந்தேகத்தை முன் செய்த வினைதான் சொல்லுவான். இது எப்படியா தீருன்னா, தலைவன் ஆசி இருந்தா, அவன் நல்லவன் தான்ப்பா, ஏன் அவனை மேல சந்தேகப்படுற, ஏன் நல்ல மனைவி தானே, நல்ல உறவினர் தானே, நல்ல இந்த தன்னை சார்ந்தவர்கள் மேல் சந்தேகப்படுவதே பெரிய தோஷம். அது முன் செய்த வினையா, இந்த ஜென்மத்தை செய்த வினை? முன் செய்த வினையினால்தான் தன்னை சார்ந்தவர்கள் மீதே சந்தேகப்படுதுன்னா. சரி, இப்ப இதுக்கு என்ன உபாயம்னா, ஐயம் தீர்வதற்கு ஆசான் அகத்தீசன் ஒருவர்தான். அகத்தீசனை வணங்க வணங்க இவன் யார், இவள் யார், இவன் நல்லவதானா, மனைவி யாரு, பிள்ளைகள் யாரு, தாய் தந்தை, அண்ணன் தம்பி, உற்றார் உறவினர், நண்பர்கள், இவர்களை பற்றி புரிந்து கொள்வதற்கே புண்ணியவான்டாய் இருக்கணும். இல்லை என்றால் தனக்கு உற்ற துணையாய் போகும் வழியே சந்தேகப்படுவான். அவன் செய்வனை செய்தான், இவன் செய்தனை செய்வான், இவள் அப்படி இருக்காள். இந்த போன்ற ஒரு கொனைக்கேடே தலைவன் ஆசி இருந்தால் தீர். தலைவன் ஆசி இருந்தால் தான்